ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை மிக்ஸ் பார்க்க போகிறோம் கோவில் ஸ்டைலில். அதுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் நான். அதுக்கு நான் 1 ஸ்பூன் தனியா, மிளகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடுகு. உங்களுக்கு காரம் உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு வானிலை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு வேணால் எள்ளு கூட போட்டுக்கலாம். எள்ளு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், எனக்கு எள்ளு தேவைப்படலை. கருப்பு எள்ளு கூட கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்துட்டுக்கலாம். கேஷ்யூ வேணால் கூட கேஷ்யூ போட்டுக்கலாம் நீங்கள். வறுத்தாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு டேஸ்ட் நல்லெண்ணெய் தான், கடலெண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஃப்ரை ஆனோன்னு கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் நல்லா கொதி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.